அனைவருக்கும் வணக்கம்ங்க. 30/6/2025 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 9 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க, 3வது ஈத்து ரெட் சிந்தியும் கிர்ரும் கிராஸுங்க. 9 மாதம் சினைங்க. கண்ணு போடுறதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 10 நாள் டைம் இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 9, அதிகபட்சம் ஒரு 12 வரைக்கும் கறக்கலாமுங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு, லோக்கல்லையே இருந்த மாடுங்க. 3ஆம் ஈத்துங்க, கிர்ரும் ரெட் சிந்தியும் கிராஸு. 10 நாளில் கண்ணு போட்டுரும். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. நல்ல மடிவால் சுத்தத்தில் தெளிவான மாடு. பால் தேவைக்காக வட இந்திய மாடு தேடிட்டு இருக்கிறவங்க பாலோட அளவீடு ஒரு 9 to 12 லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய மாடாகவும், லோக்கலில் இருக்கிற மாடு தீவனம் நல்லா எடுக்கிற மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம். நல்ல நரம்பு தாரைங்க, நல்ல மடி இலக்கமுங்க. புறமடி நல்ல அருமையான மடி. மாடு நல்ல உடசலான மாடுங்க. பால் நம்ம வைக்கிற அடர் தீவனத்தை பொறுத்து குறைஞ்சபட்சம் ஒரு 5-4, அதிகபட்சம் ஒரு 6-5 அந்த அளவுக்கு கறக்கலாம். அதிகபட்சம் 6-6 வரைக்கும் கூட கொண்டு போகலாமுங்க. ஏன்னா அவங்க சொன்னது 11 to 12 லிட்டர் போனித்து கறந்தோன்னு சொன்னாங்க. நம்ம சொல்கிறது 9 to 12 வரைக்கும் சொல்லியிருக்கிறோங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 57,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாமுங்க. பால் கறந்துட்டு நீங்கள் காலக்கண்ணோ கிடாரிக்கண்ணோ குறைஞ்சபட்சம் 10,000, அதிகபட்சம் 5,000 ரூபாய்க்கு விற்கலாமுங்க. மாடை நல்லா பராமரிச்சிருந்தீங்கன்னா 35,000 ரூபாயிலேருந்து ஒரு 40,000 ரூபா வரைக்கும் விற்குங்க. அதனால் நம்ம பாலும் கறந்துக்கிறோம், திருப்பி விற்கும் போதும் நமக்கு நஷ்டம் இல்லாமல் லோக்கல்லே இருந்து நல்லா தண்ணி தீவனம் எடுக்கிற மாடு வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாம். விற்பனை விலை 57,000 ரூபாய். கண்ணு போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்குங்க, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க. நல்ல உடசல், நல்ல நிறம் பார்த்தீங்கன்னா ரெட் சிந்தி கிராஸுங்கிறதுனால நல்ல டார்க் நிறத்தில் இருக்குங்க. கிர்ரும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, முதல் ஈத்துங்க. 2 பல்லில் இருந்து இப்போ தான் 3ஆம் பல் விழுகுதுங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பால் மயிலை கிடாரிங்க. சினை பார்த்தீங்கன்னா 8.5 மாத சினைங்க. நல்ல குணங்க. எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க. ரொம்ப சாது. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செஞ்சுருக்கிறாங்க. நல்ல பயிர் கொம்பில், குட்டை முகத்தில் குவாலிட்டியான ஒரு பால் மயிலை கிடாரிங்க. 2 பல்லில் இருந்து இப்போ தான் 3ஆம் பல் 4ஆம் பல் வருதுங்க. 9 மாதம், அதாவது 8.5 மாத சினைங்க. கண்ணு போடுறதுக்கு இன்னும் அதிகபட்சம் ஒரு 40 நாள் டைம் இருக்குது. காங்கைங்கன்று போடும். 4 காம்பில் பால் வரும். சுழி சுத்தமாக இருக்குது. மடி கூச்சம் உடல் கூச்சம் இல்லை. இதனுடைய தாய்மாடு நல்ல பால் வர்க்கமான மாடு. பால் தேவைக்காக தலையீத்து நல்ல பால் மயிலை குவாலிட்டியை எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோமுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா 47,000 ரூபாய்ங்க. ஒரு மாடு தான் இருக்கணும், நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக இருக்கணும், சுழி சுத்தமாக இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. அடுத்தது நீங்கள் வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 3வது ஈத்து தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் கிராஸ் மாடுங்க. நல்லா கறக்கக்கூடிய மாடுங்க. 9 மாத சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாட்டினுடைய உரிமையாளர் சொன்ன கறவை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில் 4, சாயங்காலம் 3, 7 வரைக்கும் கறக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம சொல்கிறது 5 லிட்டருக்கு குறையாதுங்க. அதுக்கு மேலே நம்ம எந்த அளவுக்கு தாலி வைக்கிறோமோ அதை பொறுத்துங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல தோகை மடிங்க. மாடு நல்ல உடசல், நல்ல நரம்பு தாரையோடு இருக்குதுங்க. 3வது ஈத்து தஞ்சாவூர் குட்டையும் ரெட் சிந்தியும் கிராஸ் சினை மாடுங்க. 9 மாத சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. கண்ணு போடுறதுக்கு 20 நாள் டைம் இருக்குதுங்க. வண்டியில் இப்போ தான் இறங்குச்சுங்க. இறங்கணுன்னே வீடியோவாக எடுக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் தண்ணி எடுக்காமல் இருக்குதுங்க. நம்ம இறங்கணுன்னே நம்ம என்ன பண்ணுவோம்னா வைக்கோல் அல்லது வர சோளத்தட்டு கொடுப்போம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து
ஒரு 10 to 12 லிட்டர் தண்ணியில் 1 கிலோ நாட்டு சர்க்கரை 50 கிராம் கல் போட்டு தவிடு லேசாக மேலே தூவிட்டு வைப்போங்க. ஏன்னா வந்தோன்னையுமே நம்ம அடர் தீவனம் காட்டுறோம் அப்படின்னம்னா சில மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழிச்சல் ஏற்படும். வந்தோன்னையுமே பசுந்தீவனம் போடுறோம் அப்படின்னம்னா அதை சாப்பிட்டோன்னுமே செரிமானம் ஆகும், உடனே வந்து மாடு கழிச்சல் ஆரம்பிச்சிடும். அதற்காகத்தான் நம்ம வந்து வரத்தீவனம் கொடுக்கறது. நாட்டு சர்க்கரையும் கல்லுப்பும் கலந்து வைக்கிறது வந்து எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் சோர்விலிருந்து மாடு மீண்டு வர்றதுக்காகத்தான் நம்ம கொடுக்குறதுங்க. நம்ம ஓஆர்எஸ் ஜூஸ் கொடுக்குறோம், நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தையும் உப்பும் சர்க்கரையும் போட்டு உடல் சோர்வாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் நாட்டு சர்க்கரையும் கல்லுப்பும் போட்டு ஒரு 10 to 12 லிட்டர் தண்ணி வெதுவெப்பான தண்ணியில் வச்சிங்கன்னா மாடு தெம்பாயிக்குங்க. 2 வேளை நாட்டு சர்க்கரை கலந்து வச்சு அதுக்கப்புறம் தவிடு போட ஆரம்பிச்சிங்கன்னா போதும். ஒரு நாள் வரத்தீவனம் கொடுத்துட்டு அடுத்த நாள்லேருந்து பசுந்தீவனம் கொடுக்கலாம். ஒரு நாளுக்கு மேலேயும் தண்ணி குடிக்கலையா, மூக்கு வேர்த்திருக்கான்னு பாருங்கள். மூக்கு வேர்க்காமல் காது மடலில் தொட்டு பாருங்கள். ரொம்ப விறுவிறுன்னும் ரொம்ப சூடாகவும் இருந்தாலும் காய்ச்சல் மாத்திரை போடுங்க, கண்டிப்பாக ரெடி ஆகிக்குங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 37,000 ரூபாய்ங்க. ஏன்னா கறவை வந்து 5 லிட்டர் பால் நம்ம கறக்குறோங்க. அவங்க சொன்னது 7 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. 5 லிட்டர் கறவையில் கறந்துட்டு வைத்திங்கன்னா கூட மாடு சந்தை மதிப்பாக ஒரு 23-25 ரூபாய்க்கு விற்கும். காலக்கண்ணோ கிடாரி கண்ணோ 10,000 ரூபாய்க்கு விற்குங்க. எந்த இடத்துலையும் நஷ்டம் போகாது. லோ பட்ஜெட்டில் குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் வேணாலோ இல்லை வீட்டு தேவைக்கு பயன்படுத்துறதுனாலோ எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 24 மாதங்களான சுழி சுத்தமான பல் போடாத ஒரு பெருங்கூட்டு ஷோ குவாலிட்டியான காராம்பசு கிடாரிங்க. ஒரு 2 பல் 4 பல் மாடு எந்த அளவுக்கு நெட்டு நீளத்தில் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குங்க கிடாரி. மறை இல்லைங்க, வெள்ளைப்புள்ளி இல்லை. காராம்பசு கிடாரி, பல் போடாதது. காராம்பசு காலைக்கு இன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. பண்ணி ஒரு 30 to 40 நாள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க. 2 பல் 4 பல் காங்கை மாடு இல்லை 2 பல்லையே நல்ல பெருங்கூட்டு மாடு என்ன இருக்குமோ அதே உயரம் பல் போடாமையே இருக்குதுங்க. பல் போடுறதுக்கு இன்னும் 3 மாதத்துக்கு மேலே ஆகுங்க. அந்தளவுக்கு குவாலிட்டியான கிடாரி, நல்ல பெருங்கூட்டு கிடாரிங்க. காராம்பசு வேணும், நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரியாக வேணும், நல்ல சுழி சுத்தத்தில் பயிர் கொம்பில் குட்டை முகத்தில் தெளிவாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. வயது 24 மாதங்கள், சுழி சுத்தம், பல் போடல, பால் பல்ல இருக்குதுங்க. மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத ஒரு தரமான காராம்பசு கிடாரிங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ரெட் சிந்தி சினையூசியின் மூலமாக பிறந்த கிடாரிங்க. 12 மாதமான கிடாரிங்க. ரெட் சிந்தி மாட்டுக்கு ரெட் சிந்தி ஊசி போட்டு பிறந்த கிடாரி. நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க. இரட்டை திமிழுங்க, இரட்டை நாடி உடம்பு, நல்ல காம்புகள் பார்த்திங்கன்னா இப்போ 2 இன்ச்சு நீளத்தில் மொட்டு காம்பில் தெளிவாக இருக்குதுங்க. இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா இன்று திருப்பூர் மாவட்டம் திருப்பூரில் நடைபெறக்கூடிய கால்நடை சந்தைக்கு வந்திருந்ததுங்க. இது வந்து ஒரு சைடு மட்டும் ஒரு அமுந்த பழுது மாதிரி ஒரு குறைப்பழுது வந்து உள்ளே ஓடி இருக்கிறனால இது வந்து வெட்டுக்கு வந்துருச்சுங்க. நம்ம அதை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா தாய்மாடு நல்ல பால்வர்க்கமான மாடு, கன்று நல்ல டாப் குவாலிட்டியான கன்று, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி குறைப்பழுதுங்கிறது ஒரு சைடில் மட்டும் ஒரு இளம்பழுது மாதிரி கொஞ்சமாக இருக்குதுங்க. அது வந்து எதற்காக அந்த குறைப்பழுது இளம்பழுது இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா காளை கன்றுகளுக்கு வாங்கி அதை வளர்க்குறாங்க. அந்த மாதிரி இளம்பழுதோ இல்லை குறைப்பழுதோ அப்படி இருக்குது அப்படின்னா வண்டியில் ஓடும்போது மூச்சு விடும்போது வேகமாக மூச்சு விடும்போது அந்த எலும்பு வந்து அமுத்துறதுனால அந்த வயிற்றுப்பகுதியில் அந்த எலும்பு அமுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா காளைகள் வந்து வேகம் குறைவாக போகும். அதனால் அதை சொல்லுவாங்க. பசுமாடுகளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. ஏன்னா இது மாதிரி நம்ம நிறைய மாடுகளை காப்பாற்றி விற்பனை செஞ்சுருக்கிறோம். அதை வாங்கி நிறைய பயன்படுத்திட்டும் இருக்கிறாங்க. டாப் கிளாஸான கண்ணுங்க. சந்தை மதிப்பாகவே இன்று வந்து விற்பனை செய்யப்பட்ட விலை வந்து பார்த்திங்கன்னா 21,000 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுங்க. நம்ம குறிப்பிடுற விலை வண்டி வாங்கினது எல்லாம் செலவு சேர்த்து 22,000 ரூபா நம்ம குறிப்பிடுறோம். ரெட் சிந்தி கன்று நல்ல குவாலிட்டியான கன்று, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குது. குறைப்பழுதில் இளம்பழுதோடு இருக்குதுங்க. 8 பால் பல் தெளிவாக இருக்குது. வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். பால் தேவைக்காக இருப்புக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அருமையான கன்று. நீங்கள் திருப்பி இப்போது வாங்கி இதே மாதிரி வச்சுருந்தீங்கன்னா
சந்தை மதிப்பாக விற்றீங்கனாலும் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து விற்றீங்கனாலும் அதற்கான மதிப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி சந்தை மதிப்பில் 21,000 ரூபாய்க்கு வாங்கப்பட்ட கன்றுங்க. குடல்புழு நீக்கத்திற்கு கால்நடை மருத்துவரை வர சொல்லியிருக்கிறோம். தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிவிடுறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு நல்ல குவாலிட்டியான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க. 15 நாளத்த கண்ணுங்க. நல்ல தரமான காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி பிறந்த கண்ணுங்க. தாய்மாடு தவறிடுச்சு, கண்ணுக்குட்டி மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்காக இருக்குதுங்க. 15 நாள் ஆகுதுங்க கண்ணு. செவலை கண்ணு, கிடாரி கண்ணு, சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது, ஒரு 3 மாதம் பால் ஊட்ட வச்சு வளர்க்க முடியும்னா நல்ல தெளிவான மாடாக வருங்க. தாய்மாடு நல்ல பயிர் கொம்பில் குவாலிட்டியான மாடுங்க. இந்த செவலை கண்ணு கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 6,500 ரூபாய்ங்க. நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்துங்க. ஒரு பியூர் ஒயிட் குட்டை கிடாரி, குட்டை மாடுங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் ஆன குட்டை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கண்ணு நல்ல டாப் கிளாஸான கண்ணு, கிடாரி கண்ணுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா இது புங்கனூர் செனையூசியின் மூலமாக பிறந்த ஒரு குட்டை மாடு. பியூர் பால் மயிலையில் இருக்குங்க. அதாவது குறாவுக்கும் பால் மயிலைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இருக்கும். ஈத்து 2ஆம் ஈத்துங்க. பல்லு கடைமுளைப்பு. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா குட்டை கண்ணு, கிடாரி கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. நேரம் ஒவ்வொரு லிட்டர் பால் நம்ம கறக்கலாமுங்க. நல்ல தரத்தில் ஒரு குட்டை மாடு. மாட்டினுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3 அடி உயரம் தான் இருக்குங்க. பால் கறந்து போட்டிருக்கிற வீடியோவும் பின்னாடி நம்ம இணைச்சிருக்கிறோம். அதாவது உட்காந்துருக்கிறவங்க ஹைட்டில் தான் மாடே இருக்குங்க. அப்போ மாடு என்ன உயரம் இருக்கும் அப்படிங்கிறது பாருங்கள். பியூரான குட்டை மாடு, புங்கனூர் செனையூசியின் மூலமாக பிறந்தது. கண்ணு தெளிவான கண்ணு, குட்டை கண்ணு, கிடாரி கண்ணு. நல்ல குவாலிட்டியான மாடு வேணும். நேரம் ஒவ்வொரு லிட்டர் பாலில் வேணும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கணும். ஆண்கள் பெண்கள் கறக்கணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். இதற்கு முன்னாடி ஒரு 60 வயதுக்கு மேலே இருக்கிற பெரியவங்க தான் ஸ்டூல் போட்டு உட்காந்து பொறுமையாக கறந்த மாடு. இன்றைக்கி நம்ம லேடிஸ் கறக்கிற மாதிரியும் வீடியோ போட்டிருக்கிறோங்க. உங்களுக்கு குட்டை மாடு வேணும், அருமையான கிடாரி கண்ணோடு வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. கன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கம் ஏறுபுறான் சுழி மட்டும் இருக்குதுங்க. ஏறுபுறான் சுழி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் உங்களுக்கு ஏறுபுறான் சுழியோட மாடு தெளிவாக எந்த கழிப்பு சுழி இல்லாமல் தெளிவாக இருக்குது. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும். காலையில் 1 லிட்டர், சாயங்காலம் 1 லிட்டர் பீச்சிக்கலாம். வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 28,000 ரூபாய்ங்க. சந்தை மதிப்பாகவே நம்ம சொல்லியிருக்கிறோம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஷார்ட் ப்ரீடு மாடு, அருமையான கிடாரி கண்ணோட வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாம். விற்பனை விலை 28,000 ரூபாய்ங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்துங்க. உம்பளச்சேரியும் தார்பார்க்கரும் கிராஸ் மாடுங்க, குட்டை மாடுங்க, அதாவது ரொம்ப உயரம் இருக்காது. ஈத்து 2ஆம் ஈத்து பல் சேர்மானம்ங்க. உம்பளச்சேரிக்கு தார்பார்க்கர் போட்டு பிறந்த மாடு. கன்று வந்து பார்த்தீங்கன்னா சாகிவால் கன்று, கிடாரி கன்றுங்க. கன்று போட்டு 20 நாள் ஆகுதுங்க. கன்று நல்ல ப்ரீடு குவாலிட்டியான கிடாரி கன்றுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ஒரு நாளினுடைய பால் அளவு கண்ணுக்கு போகவே 3+3 6 லிட்டர் பால் பீச்சலாமுங்க. இதுவும் பெரியவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து பீச்சலாம், அந்த மாதிரியான மாடு. நமக்கு இன்றைக்கி வாங்குகிற பெரும்பாலான நண்பர்கள் பால் தேவைக்காகத்தான் மாடு வாங்குகிறாங்க. மாடு கன்று 2 சுழி சுத்தம், கண் அருமையான கன்று, கிடாரி கன்று, சாகிவால் கன்று. மாடு வந்து பார்த்திங்கன்னா உம்பளச்சேரியும் தார்பார்க்கரும் கிராஸு. கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். நல்ல குணம்ங்க, பூங்காம்பு. பால் வந்து பார்த்திங்கன்னா எறும்பால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு பால் டைட்டில் இருக்குது. குட்டை மாடை விரும்புகிறவங்க கிடாரி கண்ணோட நேரம் 3 லிட்டர் பாலில் கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். வந்து 2 நேரம் பீச்சு பார்த்து கூட கொண்டு போகலாமுங்க. விற்பனை விலை 44,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து பார்த்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க.
இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க. 3வது ஈத்துங்க ஜெர்சி மாடும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க. அதாவது ஜெர்சி மாட்டுக்கு ரெட் சிந்தி ஊசி போட்டு பிறந்த மாடுங்க. கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கன்று, கிடாரி கன்று, 10 நாளத்த கன்றுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு 4, 3, 7 லிட்டர் பாலுக்கு குறைவு இல்லாமல் கறக்குங்க. பூங்காம்பு, பொறுமையான குணம், கறவைக்கு ரொம்ப சாதுவான மாடு. 3ஆம் ஈத்துங்க பால் தேவைக்காக இந்த மாதிரியான கிராஸ் மாடு வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. கன்று கிடாரி கன்றுங்க, ஜெர்சி கன்று. மாடு வந்து ஜெர்சியும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க. கால் அணைக்க வேண்டியதில்லை. 4, 3, 7 லிட்டருக்கு குறையாதுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 43,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு 7 லிட்டர் பாலில் கிடாரி கண்ணோட கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற தரத்தில் இருக்குதுங்க. பால் கறந்துட்டு நீங்கள் மாடு சந்தை மதிப்பாக 30,000 ரூபாய்க்கு விற்குங்க. கண்ணுக்குட்டி ஜெர்சி கன்று, கிடாரி கன்று அதை எந்த அளவுக்கு அடர்த்திவனம் கொடுத்து குடல் புல் நீக்கம் பண்ணி பக்குவமாக கொண்டு வர்றீங்களோ குறைஞ்சபட்சம் 10,000, அதிகபட்சம் 20,000 ரூபாய்க்கு விற்குங்க. கறந்துட்டும் நஷ்டம் இல்லாமல் லாபத்துக்கு விற்றுக்க முடியும். பால் தேவைக்காக மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க லோ பட்ஜெட் மாடான்னு நினச்சிங்கன்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம். விற்பனை விலை 43,000 ரூபாய்ங்க.